தில்லைவாழ் அந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராணக்கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமளி குண்டத்தூர் சேக்கிழார் அடிபோற்றி தூக்கு சீர்திரு தொண்டர் தொகை வாக்கினால் சொல்ல வல்லபிரான் எங்கள் பாக்கிய பயனாபதி குன்றைவால் சேக்கிலானடி சென்னியிருத்துவார் உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கு அறியவன் நிலவோளாவிய நிர்மலிவேணியன் அழகில் சூரியன் அம்பலத்தில் ஆடுவான் மலர் சீலம்படி வாழ்த்தி வணங்குவான் என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மண்டுளார் அடியார் அவர் வான்புகள் நின்றவெங்கும் நிலவி உலகலாம் நம பார்வதி பதே அரஹர மகாதேவா தென்னாடுடை சிவனே போற்றி ஆண்டவர்க்கும் இறைவா போற்றி சிற்சதேசா சிவ சிதம்பரம் குவளைக் கண்ணிகூரன் காண்க அவளும் காணும் உடனே காண்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம். திருச்சிற்றம்பலம். குருவர்களையும் திருவர்களையும் துதைத்து இங்கே வருகின்றிருக்கும் அனைத்து சிவனடியார்களுடைய திருவடியை வணங்கி மகிழ்ந்தும் எமது தாயான முழங்கு முன்படை வள்ளியம்மை தாயாருடன் அமர்ந்து வீற்றிருத்து அருள்புரியும் குருநாதப் பெருமானுடைய மலரடியை அடியேன் வணங்கியும் சண்முகநாதப் பெருமான் சரண் புகுந்து ஸ்ரீ சேக்கிழார் பெருமான் அருளிச் செய்த பெரிய புராணம் எனும் திருத்தொண்டர் புராணத்தை வாரந்தோறும் சிந்திக்கின்ற ஒரு பெரும் பேற்றினை நாமெல்லாம் பெற்றிருக்கின்றோம். அந்த வகையிலே சென்ற வாரத்தின் தொடர்ச்சியாக நம்பியாரூரர் பல சிவத்தலயங்களை எல்லாம் தரிசித்துக் கொண்டு வருகின்றார். அந்த வகையிலே அவர் தில்லையை நோக்கி வரும்பொழுது சென்ற வாரத்தே தில்லையினுடைய 4 வாயிலின் வழியாக அதில் ஒரு வாயிலாக சொல்லக்கூடிய வடக்கு வாயிலின் வழியாக நம்பியாரூரர் வருகின்றார் என்பதை சிந்தித்தோம். இந்த இடத்திலே 4 வாசல்கள் ஆலயத்திற்கு உண்டு. அந்த 4 வாயில்களும் இறைவனை அடைவதற்கான 4 வாயில்களாகும். அதாவது 4 மார்க்கங்கள். அந்த மார்க்கங்களே நாம் சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று சென்ற வாரத்தில் சிந்தித்தோம். இந்த 4 வாயில் வழியாகத்தான் இறைவனை நாம் தரிசிக்க முடியும். அந்த 4 மார்க்கங்களில் முதல் சொல்லப்படுவது தாச மார்க்கம். இறைவனை எஜமானனாக உயிர்களை நாமெல்லாம் அடிமையாக கொண்டு வணங்குவது. இரண்டாவதாக ஆன்மா இறைவனை தாய்ந்தந்தையாக நினைத்து வணங்குவது. அதற்கும் மேலாக இறைவனை நண்பனாக பாவித்து வணங்குவது. 4வது நிலை ஞான நிலை. இறைவனோடு இரண்டர கலந்த ஒரு மேன்மையான நிலை, அது ஞான நிலையாகும். இந்த 4 நிலையை பற்றி நாம் சென்ற வாரத்தில் விரிவாக சிந்தித்தோம். அதன் தொடர்ச்சியாக இங்கு வடக்கு வாயிலின் வழியாக நம்பியாரூரர் சிதம்பரத்தின் உள்ளே ஆலயத்திற்குள் பிரவேசிக்கின்றார். அதன் தொடர்ச்சியாக அடுத்த பாடல். அன்பின் வந்தது கொண்ட சீரடியார் அவர்களோ நம்பி ஆரூரர் தாமோ முன்பிரஞ்சினறியவென்ற அறிய முறைமையால் எதிர்வணங்கி மகிழ்ந்த பின்பு கும்பிடும் விருப்பில் நிறைந்த பெருகு நாவல் நகர பெருமானும் பொன்பிரங்கு மணி மாளிகை நேடும் ஒரு பிறந்த பெரு வீதி புகுந்தார். அந்த 4 வாயிலில் வீதி வழியாக சுவாமி வள வருகின்றார்.
அந்த வீதி வளத்தில் நம்பியாரூரர் வலம் வரும்போது ஏராளமான அடியார்கள் எல்லாம் நம்பியாரூரை வணங்குகிறார்கள். அப்படி நம்பியாரூரரை வணங்கும் பொழுது நம்பியாரூரர் முதலில் வணங்கினாரா அல்லது அடியார்கள் முதலில் வணங்குகிறாரா என்றே சொல்ல முடியவில்லை. அந்த அளவுக்கு இருவருமாக சமகாலத்தில் வணக்கம் செய்து மகிழ்ந்து கொண்டார்கள் என்பதை சேக்கிழார் பெருமான் சொல்லிய பெருமான் அந்த வீதியை இப்பொழுது வலம் வருகின்றார். அந்த வீதியில் அவர் கண்ட காட்சியை இங்கு சேக்கிழார் பெருமான் அழகாக சொல்லி அருளுகின்றார். அங்கன் மாமரை முழங்கும் அருங்க ஆடரம்பயர் அரங்க முழங்கும் மங்குள் வானின் மீசை ஐந்தும் முழங்கும் வாச மாலைகளில் வண்டு முழங்கும் பொங்க அன்பருவே கண்பொலி தொண்டர் போற்றிசைக்கும் ஒளி எங்கும் முழங்கும் திங்கள் தங்க சடை கங்கை முழங்கும் தேவதேவர் புரியும் திருவீதே. தேவதேவரான மகாதேவ பெருமான் சிவபெருமான் எழுந்தருளும் அந்த வீதியிலே அரம்பையர்கள், தேவலோகத்து அரம்பையர்கள் எல்லாம் மிக மகிழ்ந்து ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு புறம். மற்றொரு புறத்திலே தேவ துந்துபிகள் எல்லாம் முழங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த தேவ துந்துபிகள் முழங்குற காலம் இறைவனுடைய அருள் வெளிப்பாடு எங்கு நடைபெறுகிறதோ அங்கு தேவ துந்துபிகள் எல்லாம் முழங்கும். அப்படி தேவ துந்துபிகள் ஒரு பக்கம் முழங்கிக் கொண்டிருக்கின்றது. மறுபக்கத்தில் அன்புடைய தொண்டர்கள் எல்லாம் தன்னுடைய வீடுகளில் கண்ணீர் ஆனந்த அருவி சொரிய பெருமானை போற்றிசைத்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த தோத்திர ஒளி ஒரு பக்கம் முழங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த வகையிலே தேவதேவ பெருமானினுடைய அந்த மகாதேவர் செல்லக்கூடிய அந்த திருவீதியானது மங்கள ஒளியாக காட்சியளிக்கின்றது என்பது சேக்கிழார் பாடுகிறார். அடுத்ததாக அவர் சொல்லும் பொழுது, போக நேடுநிதி மன்னவன் மன்னும் புறங்கள் ஒப்பன வரம்பில ஓங்கி மாகம் முன்பருகின்றன போலும் மாளிகை கோலமிடைந்த பதாகை யோக சிந்தை மறையோர்கள் வளர்க்கும் ஓமதூபம் உயர் வானில் அடுப்ப மேகவந்திகளின் மீதிடை எங்கும் மின்னுடங்குவன என்ன விளங்கும். இறைவனுடைய திருவருள் ஒளியானது ஒரு இடத்திலே ஒரு நகரத்திலே சிறந்து ஒழுங்கி விட்டிருக்கும் எனவால் அங்கு யோகமும் போகமும் பொழிந்து இருக்க வேண்டும். இந்த வகையிலே போகமும் யோகமும் பொழிந்த அந்த இடங்களிலே சிதம்பரமானது மாட மாளிகைகள் கூட கோபுரங்கள் இதெல்லாம் அங்கே நிறைந்திருந்தது. அந்த வகையிலே இங்கு ஞானசம்பந்த பெருமாள் அழகாக சொல்வார், செல்வ நெடுமாடம் சென்று சேனோங்கி செல்வ மதிதோய செல்வம் உயர்கின்ற செல்வர் வாழ்த்தில்லை சிற்றம்பலம் மேய செல்வன் கடல் ஏத்தும் செல்வம் செல்வமே. செல்வத்திற்கு அங்கு பஞ்சமில்லை, வறுமைக்கு அங்கு இடமில்லை. மிகுந்த செல்வம், நல்ல மாட மாளிகைகளெல்லாம் நிறைந்திருக்கின்றது. அங்கு வறுமை என்பதே இல்லை. அப்படி செல்வந்தரமான அந்த தில்லையிலே இறைவனுடைய திருவருள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கு செல்வம் பல்கி பெருகும். வறுமை இருக்காது, துன்பம் இருக்காது, துயர் இருக்காது, இன்பம் பெருகி நிற்கும். அந்த வேளையிலே தில்லையில் வாழக்கூடிய அந்தணர்களும் அன்பர்களெல்லாம் மிக மகிழ்ந்து அந்த செல்வச் செழிப்பில் என்ற போகத்தில் அவர்களெல்லாம் திளைத்திருந்தார்கள். அப்படி இருக்கின்றது ஒரு பக்கம். அதே செல்வச் செழிப்பில் திளைத்திருப்பவர்களுக்கு இறைவனுடைய அருள் வேண்டி நிற்க வேண்டும். இல்லைனா அந்த செல்வமும் போயிடும், போகமும் போயிடும். அந்த வேளை யோகத்தில் சிறந்து ஓங்கியிருக்க வேண்டும். அவர்களுடைய யாகத்தினுடைய புகையானது எங்கும் பரவி அதன் மூலமாக மழை பொழிகின்ற ஒரு பெரும் பாக்கியமே அந்த சிதம்பரத்தில் இருந்தது. அவர்கள் யோகத்திலும் போகத்திலும் மிக செழித்து வாழ்ந்தார்கள் என்பதை இங்கு சேக்கிழார் பெருமான் சொல்கின்றார். போகம் இருக்கிடத்தில் யோகம் இருக்க வேண்டும், யோகம் இடக்கிடத்தில் போகமும் இருக்க வேண்டும். இந்த இரண்டும் இருக்க வேண்டும். அந்த இரண்டையும் தருவது இறைவன் தான். போகத்துக்காக ஒரு தெய்வத்தை தேடி போட வேண்டியதில்லை, யோகத்துக்காக ஒரு தெய்வத்தை தேடி போக
வேண்டியதில்லை. இது பின்பு இங்கு திருவாரூரிலே நம்பியாரூரே நமக்கு அருளுகின்றார். பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானே போகமும் பெறவும் உணர்ப்பானை பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானே போகமும் பெறவும் உணர்ப்பானே பின்னை என் பிழையை பொறுப்பானே பிழையலாம் தவிர பணிப்பானே இன்னதன்மையன் என்றறி உன்னாயம்மானே எளிவந்த பிரானை அன்னம் வைகும் பயல் பலன தனி ஆரூரானே மறக்கலுமாமே. போகம் வேண்டில், பணம் வேண்டில், பொருள் வேண்டில் என்று ஒரு தெய்வத்தை சில பேர் வழிபாடு செய்வார்கள். அப்படியெல்லாம் வேண்டுவதில்லை. எல்லா வல்ல சிவபெருமான் ஐஸ்வர்யீஸ்வர பெருமான். அவரிடம் வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டா என்று நாவுக்கரசர் பெருமான் அருளுகின்றார். அவரிடம் நாம் என்ன வேண்டும்னாலும் வாரி வழங்கக்கூடிய வள்ளல் பிரான். அவரிடம் போகமும் வேண்டலாம், யோகமும் வேண்டலாம். அந்த உயிர்களின் பக்குவத்தை கருதி இறைவன் எல்லா நலங்களும் பொருள்வார். அந்த அளவுக்கு சிதம்பரத்திலே போகம் பொழிந்திருந்தது, அதே வேளையிலே யோகமும் சிறந்திருந்தது என்பதை சொல்லுகின்றார். அடுத்ததாக ஆடதோகை புடை நாசிகள் தோறும் அரணி தந்த சுடர் ஆகுதி தோறும் மாடுதாமணி வாயுகள் தோறும் மங்கள கலசம் வெதிகை தோறும் சேடு கொண்ட ஒளி பேனிரை தோறும் சென்னல் மலை சாலைகள் தோறும் நீடதன்புணல்கள் பந்தர்கள் தோறும் நிறைந்த தேவர்கணம் நீலிடை தோறும். அந்த சிதம்பரத்தினுடைய வீதி பெருவீதி என்று தேரோடும் அந்த வீதியிலே அங்கு நம்பியாரூரர் வீதிவலம் வந்து வருகிறார் இறைவனை சிந்தையில் கொண்டு. அந்த வகையிலே அந்த வீதியெல்லாம் நடக்கின்ற அந்த காட்சியை இங்கு சுவாமிகள் அருளுகின்றார். அந்த வீதியிலே எங்க பார்த்தாலும் மங்கள ஓசைகள், வேத ஒளிகள் எல்லாம் ஒரு பக்கம் முழங்கிக் கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கத்திலே வேத வேள்விகள் நடந்து அதனுடைய புகைகள் எல்லாம் எங்கும் சூழ்ந்து கொண்டிருக்கின்றது. இன்னொரு பக்கத்திலே அன்ன சத்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த அன்னச்சாலைகளில் எல்லாம் சோறுகள், அந்த அரிசி வரித்த சோறுகள் எல்லாம் மலை போல குவித்திருந்ததாம். அந்த அளவுக்கு மலை போல சோறுகள் எல்லாம் குவித்து வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு பக்கத்திலே பார்த்தா தண்ணீர் பந்தல்கள், அந்த தண்ணீர் பந்தல்கள் எல்லாம் நல்ல குளிர்ச்சி மிகுந்த மனம் வீசக்கூடிய அந்த நல்ல சுவைமிக்க நீர்கள் அங்கு நிறைந்திருந்தது. இப்படியாக அந்த வீதிகள் தோறும் மிகச் சிறந்த நிலையில் இருந்ததை இங்கு சேக்கிழார் பெருமான் சொல்லுகின்றார். அடுத்ததாக என்னில் பேர் உலகனைத்தினும் உள்ள எல்லையில் அழகு சொல்லிய எல்லா மண்ணில் இப்பதியில் வந்தன என்ன மங்களம் போலே வலைத்தனையாகி புண்ணிய புனித அன்பர்கள் முன்பு புகழ்ந்த பாடல் பொலிவொப்பின் விளங்கும் அண்ணல் ஆடதிர அம்பலம் சூழ்ந்த அம்பொன் வேதினை நம்பி வணங்கி அம்பொன் வேதினை நம்பி வணங்கி. இப்படியாக அந்த திருவீதியிலெல்லாம் மங்களம் பொழிந்திருந்தது. அந்த மங்களம் பொழிந்த அந்த திருவீதியின் அழகை அவர் கண்டவாறு எல்லா வல்ல பெருமானுடைய திருவடியை தம் சிறமீது கொண்டு பதித்துக் கொண்டு அம்பலவாணரை வணங்கும் அந்த ஆர்வத்தில், அந்த ஆசையில், மிகுந்த பற்றில் அந்த வீதியெல்லாம் வலம் வந்து வாயினின் உள்ளே அவர் செல்கின்றார். அந்த நிலையில் மாலையன் சதமகன் பெருந்தேவர் மற்றும் உள்ளவர்கள் முற்றும் நெருங்கி சீல மாமுனிவர் சென்று முந்துண்ணே
திருப்பேரம்பின் அடி கொண்டதிலைப்ப காலம் மேபடுதல் பாப்பயல் நிரம்ப காதல் அன்பர்கணநாத போகும்பொரு கோல நேடுதிரு வாயிறைஞ்சே குவிப்ப சங்கைதலை மேற்கொடு புக்கார. அடுத்ததாக அந்த வீதிவலம் வந்து ஆலயத்தின் உள்புகுந்த நம்பியாரூரருக்கு ஒரு சூக்கும காட்சி அங்கு அளிக்கிறது. கைலையினுடைய தோற்றம் அங்கு சிதம்பரத்தில் அவருக்கு காண கிடைக்கின்றது. அங்கே கைலையிலே எல்லா வல்ல நந்தியம்பெருமான் அங்கு வீற்றிருப்பார். அவரை சூழ்ந்தும் நந்தியம்பெருமானை கடந்துதான் சிவபெருமானை தரிசிக்க வேண்டும். அந்த வகையிலே அதற்கு முன்பு எண்ணற்ற முனிவர்களும் எண்ணற்ற தேவர்களெல்லாம் குழுமி இருக்கிறார்கள். அந்த காட்சி அவருக்கு சூக்குமமாக அந்த காட்சி அவருக்கு தெரிகின்றது. அந்த எண்ணற்ற தேவர்களெல்லாம் அவர்களெல்லாம் முண்டி அடித்துக் கொண்டு சிவபெருமானை காலங்கருதி வழிபாடு செய்வதற்காக வருகிறார்கள். அந்த நிலையில் அவர்களுக்குள்ள ஒரு தள்ளுமுள்ளு ஏற்படுகிறது. அந்த நிலையில் எல்லா வல்ல நந்தியம்பெருமான் தன் கையில் உள்ள பிரம்பை கொண்டு அவர்களை மெதுவாக அடித்து அந்த ஒழுங்கினை, அதாவது தேவர்களுக்கெல்லாம் ஒரு ஒழுங்கினம் இந்த இடத்துல இருக்கிறது. நம்ம கூட வரிசையில் நிற்கும் போது பலவிதமான இன்னைக்கு எதற்கெடுத்தான வரிசை தான், அந்த வரிசையில சரியா வர்றதும் கிடையாது. ஆனா அந்த வகையிலே தேவர்கள் வந்து முண்டி எடுத்துக்கொண்டு செல்வார்களாம். அந்த செல்கின்ற போது அந்த நந்தியம்பெருமான் பிரம்பை கொண்டு, அந்த பிரம்பை கூட பொன்னாலான பிரம்பு, அந்த பிரம்பில் மேல அழகான மலர்கள் சுற்றிய நிலை, அதை கொண்டு அவர் அடிக்க ஓங்குவார். அந்த நிலையில் தேவர்கள் எல்லாம் அதற்கு மகிழ்வார்களாம். நந்தியம்பெருமானுடைய கையால் அடி வாங்குவதற்கு நாம் எந்த தவம் செய்தோம் என்று தேவர்களெல்லாம் மிக மகிழ்ந்து அந்த அடியை பெற்றுக் கொள்வார்களாம். உகந்து பெற்றுக் கொள்வது, அதாவது நம்மளை கூட நம்ம வழக்கு சொல் உண்டே, நாம் குட்டுப்பட்டாலும் மோதிர கையால் குட்டுப்பட வேண்டும் சொல்வார்கள். அதுக்கு பொருள் அது இல்ல, மோதக கையால். மோதகத்தை யார் கையில வச்சிருப்பா? விநாயகப் பெருமான். மோதகம் கையுடையவர் விநாயகப் பெருமான். எல்லாம் விநாயகர் என்றால் மேலானவர் என்று பொருள். விநாயகப் பெருமான் சிவபெருமானுடைய அம்சம், சிவாம்சம். அதனால்தான் அவருடைய மகன் என்று நம்ம புராணங்களில் பேசப்படுகிறது. அவருடைய திருக்கரத்தால் குட்டுப்பட வேண்டும், மேலானவர் கையால் குட்டுப்பட, மோதக கையால். நாம் அதை அப்படியே மாற்றி அதை மோதிரம்னு சொல்ல பழகிட்டோம். அந்த வகையிலே அந்த கையால் நாம் குட்டுப்பட வேண்டும். அதனால நந்தியம்பெருமானிடம் அடிபெறுவதற்கு நாம் எந்த பாக்கியம் செய்தோம் சொல்லி மகிழ்ந்து அதை வாங்கிக் கொண்டு மேலும் பெருமானை காணக்கூடிய ஆவலில் செல்வார்கள். ஆனால் அதற்கு முன்பு ஒரு மண்டபம் உண்டு. அவர்களுக்கு அடுத்த ஒரு மண்டபத்திலே சுவாமிக்கு பக்கத்தில் நெருங்கக்கூடிய ஒரு மண்டபம். அந்த அணிமையில் உள்ள அந்த மண்டபத்திலே நிறைந்த அடியார்கள், சிவனடியார்கள், சிவகணங்கள் எல்லாம் கூடியிருப்பார்கள். அவர்களிடம் எந்த விதமான தள்ளுமுள்ளோ பிரச்சனையோ சண்டையோ அதெல்லாம் அங்கெல்லாம் ஆனந்த நிலையில் பெருமானை தரிசித்துக் கொண்டிருப்பார்கள். இவர்களுக்கு தான் இந்த பிரச்சனை. அவர்களெல்லாம் நிம்மதியான அற்புதமான தரிசனம் காண்பார்கள். இந்த இடத்துல இருந்து நமக்கு புரிவது என்ன? சிவபெருமானை அருகில் சென்று வழிபாடு சொல்லக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் யாருக்கு கிடைத்திருக்கின்றால் சிவனடியார்களுக்கு மட்டுமே தான். அதற்கு அடுத்த ஸ்டேஜ் என்று சொல்லக்கூடிய அவைக்கும் அடுத்துதான் தேவர்களுடைய நிலை இருக்கிறது. அந்த நிலையிலும் நந்தியம்பெருமானுடைய கட்டுப்பாட்டின் கீழே அது இருக்கிறது. அவர்களிடம் அடிபட்டு மெதுவா ஒவ்வொருவராக சென்று பெருமானுடைய தரிசனத்தை காண வேண்டும். இந்த காட்சியை சிதம்பரத்தில் இருந்து பெருமான் இந்த கைலை காட்சியை காண்கின்றார். நம்பியாரூரர் காண்கின்றார். இதைத்தான் இங்கு சேக்கிழார் பெருமான் அருள்கின்றார். இப்படி கண்ட காட்சியை கண்டு மேலும் அவர் வீதி வலம் வந்து அந்த உள் அணிமையில் வந்து அந்த சிவபெருமான் வீட்டிருக்கின்ற அந்த முன் மண்டபத்தில் அவர் வருகின்றார். பெருமதில் சிறந்த செம்பொன் மாளிகை மின் திறந்து பேரம்பலம் மேறு மறுமுறை வலங்கொண்டு இறைஞ்சிய பின்னர் வணங்கிய மகள் வாழும் புகுந்தார அருமறை முதலில் நடுவேனில் கடையில் அன்பரம் சிந்தையில் அலந்த திருமலர் ஒளி சூழ் திருச்சிற்றம்பலமுன் திரு அணுக்கந்திரு வாயில். இப்படியாக நம்பியாரூரர் தில்லையம்பல கூத்தர் நடராஜ பெருமாள் வீட்டிருக்கின்ற சன்னிதானத்தில் மிக அருகாமையில் வருகின்றார். அந்த சன்னிதானமானது திருச்சிற்றம்பல மேடை என்று சொல்லக்கூடிய அந்த அற்புதமான பொன்னொழி வீசக்கூடிய அந்த மேடையின் அருகில் வருகின்றார். அந்த மேடையை பற்றி இங்கு பெருமான், அந்த திருச்சிற்றம்பலத்தை பற்றி இங்கு சேக்கிழார் பெருமான் அழகாக சொல்லி எழுகின்றார். அருமறை முதலில் நடுவினில் கடையில் அன்பர்தம் சிந்தையில் அமர்ந்த திருச்சிற்றம்பலமாகும். இதில் அருமறை முதலில்,
நமது 4 மறைகள் நமக்கெல்லாம் தெரியும். ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். இந்த அதர்வண வேதங்கள் வேதங்களில் சொல்லப்படாத ஒன்று. அந்த முக்கியமான வேதங்களில் மிக 3: ரிக்கு, யஜுர், சாமவேதம். இந்த 3 வேதங்களுடைய திரட்டாக பின்பு 4வது சொல்லப்பட்டது அதர்வண வேதம். அந்த 3 வேதங்களில் மிக முக்கியமான வேதமாகும். இதை அருமறை என்று போற்றப்படுகிறது. அருமையான மறை. அந்த அருமையான அந்த 3 மறைகளில் ஒரு மறையில் முதலில் ஒன்று இருக்கின்றது. முதல் வேதத்தில் முதலிலும், 2வது வேதத்தில் நடுவிலும், இறுதியான 3வது வேதத்தில் கடைசியிலும் இருக்கின்ற ஒரு சொல் இருக்கிறதே, அதுதான் மிக உயர்ந்த பிரணவம் என்று சொல்லக்கூடியது. இந்த பிரணவம் என்பது ஓம்காரம். ஓம் என்பது பிரணவமாகும். இந்த ஓம் என்ற எழுத்தை நீங்கள் பிரித்து பார்த்தீர்களானால் ஆ, உ, மா, அகரம், உகரம், மகரம், இந்த 3ம் சேர்ந்தது ஓம். ஓம் என்ற பிரணவம். இந்த அகரம், உகரம், மகரத்தால் ஆனதுதான் நம்மளுடைய வேதங்கள். இதில் முதலில் சொல்லக்கூடிய அகரம் ரிக் வேதங்களில் ஒன்று ரிக்வேதம். இந்த ரிக்வேதத்திலே முதலில் ஆரம்பிக்கும் பொழுது அக்னிமிலே என்று ஆரம்பித்து ஓதப்படுகிறது வேதத்தில். இந்த அக்னிமீளே என்று சொல்லும் போது முதலில் ஆரம்பிக்கக்கூடிய பதம் எது, சொல் எது? அகரம். அகரம் வந்துருச்சுங்களா? வேதத்தின் முதலில் உள்ளது அகரம். அடுத்து 2வது வேதம் என்று போற்றக்கூடிய யஜுர்வேதத்தில் நடுவில் ஒரு மந்திரம் உண்டு. யோனிஸ் சமுத்ரோஹ பிந்து அப்படின்னு சொல்லும் போது, இந்த யோனித் சமுத்ரோய பிந்து அப்படி சொல்லும் போது, இந்த நடுவில் அப்படி சொல்லும் போது யோ அப்படி சொல்லும் போது அது உகரம் ஆகும். இது வேதத்தில் நடுவில் உள்ளது உகரம். இது எந்த வேதத்தில்? யஜுர்வேதத்தில் நடுவில் உள்ளது உகரம். முதல் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ரிக்வேதத்தில் முதலில் உள்ளது அகரம், யஜுர்வேதத்தில் நடுவில் உள்ளது உகரம், 3வது வேதமான சாமவேதத்தின் கடைசியில், இறுதியில், நிறைவில் உள்ளது சமானப்ரவம். இது என்ன நமக்கு? சரக்ரபம் இம், அதாவது மகரத்துல இம்முல முடியுது. அப்ப வேதமானது முதலில் ரிக்வேதம் அகரத்தில் தொடங்கி, யஜுர்வேதம் நடுவில் உகரத்தில் நடுவாகி, நிறைவிலே சாமவேதத்தில் மகரம் என்று சொல்லக்கூடிய அப்படின்ற இம்முல முடியுது. அப்ப ஆள தொடங்கி இம்முல முடியுது. இதைத்தான் நாம் ஓம் என்று சொல்வோம். ஓம் என்ற பிரணவத்தின் அந்த விரிவுதான் நம்மளுடைய வேதங்கள். ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம். அப்படிப்பட்ட அந்த 3 வேதங்களுடைய சாரமான அந்த பிரணவத்தின் பொருள்தான் ஓம்காரம். இந்த ஓம்கார பிரணவத்தின் தான் அதை நம்ம நாதம் என்று சொல்வார்கள். அதெல்லாம் சொன்னா நமக்கு விரிப்பு செல்லும். அதே நாம் சொல்கின்றது சமஸ்கிருதத்தில் வேதங்கள். நமது தமிழ் வேதம் என்று சொல்லக்கூடிய 12 திருமுறைகளில் முதல் தமிழ் வேதமாக சொல்லப்படுவது ஞானசம்பந்த பெருமான் அருளிய வேதமாகும். அந்த தமிழ் வேதத்தில் முதலில் சொல்லக்கூடிய பாடல் தோடுடைய செவியன். இது ஓ, தோடுன் தோ அப்படின்னு பிரிச்சீங்கன்னா தோ இத்து ஓ இம், ஓம்ன்றத ஆரம்பிக்குது. முதல்ல நம்மளுடைய தமிழ் வேதமும் ஓ என்ற இடத்துல ஆரம்பிக்குது. அதே மாதிரி 12ஆம் திருமுறை நாம் படித்துக் கொண்டிருக்கின்ற திருமுறை எது? பெரிய புராணம். பெரிய புராணத்தின் நிறைவில் சொல்லப்பட்டது உலகலாம் சொல்லிதான் பெரிய புராணம் நிறைவாகிறது. நம்ம 12ஆம் திருமுறையில் அழகாக இறுதியாக சொல்லப்படுவது இம். முதலில் ஓ என்று ஆரம்பித்து இம் என்று முடிகிறது. நமது 12 திருமுறைகளான தமிழ் வேதங்கள் என்று போற்றக்கூடியதும் ஓம் என்ற பிரணவத்தின் விரிவே என்பது நாம் இங்கு தெரியக்கூடிய விஷயமாகும் என்பதை சொல்லி, நம்ம சமஸ்கிருதத்தில் உள்ள 4 வேதங்களும் அகர உகர மகரத்தில் அது நிறைவாகி, தமிழ் வேதங்கள் என்று சொல்லக்கூடியதும் அகர உகர மகரத்தில் நிறைவாகி, ஓம் என்ற பிரணவத்தின் விரிவே நம்மளுடைய வேதங்கள். அப்படிப்பட்ட அந்த விரிவின் அந்த சுருக்கமே ஓம் என்ற பிரணவம். அந்த ஓம் என்ற பிரணவம் இருக்கின்றதே, அந்த ஓம் என்ற பிரணவம் தான் இங்கு திருச்சிற்றம்பலமாக இயங்குகிறது.
அந்த ஓம் என்ற பிரணவத்தை இயக்குவது எது அப்படின்னு சொன்னா திருச்சிற்றம்பலம் என்று சொல்லக்கூடிய மந்திர பொருளானதே ஓம் என்ற பிரணவத்தை இயக்குகிறது. அந்த திருச்சிற்றம்பலமே ஓம் என்ற பிரணவத்தை இயக்கி இந்த அண்டசராசரங்களை எல்லாம் படைத்து காத்து அழித்து மறைத்து அருளும் செய்கின்றது என்றால் திருச்சிற்றம்பலத்தின் அருமையை நாம் எவ்வாறு போற்ற முடியும்? அதனால்தான் நம்ம தமிழ் வேதங்களில் திருச்சிற்றம்பலம் என்று முதலில் சொல்லி தேவார பதிகத்தை பாடி திருச்சிற்றம்பலம் என்று நாம் நிறைவு செய்ய வேண்டும். முதலில் சொல்லக்கூடிய திருச்சிற்றம்பலம் அண்டசராசரத்தில் உலகங்களை எல்லாம் படைத்து காத்து ஒளித்தும் மறைத்தும் அருளும் செய்கின்ற பெருமான் திருச்சிற்றம்பலமாக இயங்கக்கூடியவன். அவனே நம் சிந்தையில் திருச்சிற்றம்பலமாக இருந்து நம்மளை எல்லாம் இயக்கி அவன் பாடத்தான் நம்ம பாட முடியும், அவன் ஓதினால்தான் நாம் ஓத முடியும், அவன் பேசினால்தான் நாம் பேச முடியும், அவன் கேட்க வைத்தால்தான் நாம் கேட்க முடியும். அந்த வகையிலே எல்லா வல்ல பெருமான் திருச்சிற்றம்பலமாக ஆன்மாவுக்குள் உயிருக்கு உயிராக அறிவுக்கு அறிவாக இருந்து நம்மையெல்லாம் உணர்த்தி பாட வைத்தும் ஓத வைத்தும் அறிய வைத்தும் எல்லா பேரின்பத்தையும் நல்க வைக்கின்றார். அந்த பெருமானே நாம் திருச்சிற்றம்பலம் என்று சொல்லி மனதார வாழ்த்தி தேவார திருப்பதிகத்தை பாடி அந்த திருவடியே திருச்சிற்றம்பலம் என்று நிறைவு செய்யும் பொழுது பேரம்பலம் சிற்றலமும் இணையக்கூடிய அந்த அற்புதமான அந்த நிலையும் அனுபவமும் ஒரு ஆன்மாவுக்கு வாய்க்கும். நம்ம எல்லாம் தேவாரத்தை பாடி இப்படி சொல்லி பழகும் போது அந்த ஆன்மாவுக்கு அனுபவத்தில் வரும் என்பதை நாம் இந்த இடத்தில் சிந்திக்க வேண்டும். அப்படிப்பட்ட இந்த உலகத்தை எல்லாம் இயக்கக்கூடிய அந்த திருச்சிற்றம்பலமானது அந்த திருச்சிற்றம்பல மேடைக்கு அருகில் நம்பியாரூரர் வருகின்றார் என்பதை இங்கு சேக்கிழார் பெருமான் அருளுகின்றார். மையகம் பொழிய மறைச்சிலம்பார்ப்ப மன்றுளை மாலையன் தேட ஐயர்தம்பலிய ஆடுகின்றாரை அஞ்சலி மலப்பி முன்குவித்த கைகளோ திளைப்ப கண்களோ அந்த கரணமோ கலந்த அன்புந்த செய்தவ பெரியோன் சென்றுதாழ்ந்தெழுந்தான் திருக்களிற்று படி மருந்து. அந்த திருச்சிற்றம்பல மேடைக்கு முன்பாக ஒரு மேடை உண்டு, அது கனகசபை மேடை என்று சொல்வார்கள். அந்த அற்புதமான கனகசபை மேடையின் மீது கிழக்கு நோக்கி மேடை ஏறி அந்த கனகசபை மேடைக்கு அருகில் வருகின்றார். மிக அருகாமையில் 5 படி ஒன்று உண்டு. 5 படிக்கும் பக்கத்தில் இரு பக்கத்திலையும் 2 சிறிய யானைகள் உண்டு. அந்த யானை இருக்கிறதுனால் அது திருக்கடிற்றுப்படி என்று பேசப்படும். அந்த 5 படிக்கு மேலே எல்லா வல்ல அம்பலக்கூத்தன் அங்கு திருச்சிற்றம்பலமாக சிற்சபையில் ஆடிக்கொண்டிருக்கின்ற அந்த அற்புதமான காட்சிக்கு மிக நெருங்கி இங்கு வருகின்றார் என்பதை சேக்கிழார் பெருமான் அருள்கின்றார். கனகசபை மேடை ஏறி அந்த 5 படிகளுக்கு முன்பாக திருக்களிற்றுப்படிக்கு முன்பாக அங்கு எழுந்திருக்கின்றார். அந்த திருக்களிற்றுப்படியில் 5 படிகள் உண்டு. அந்த 5 படிகளும் தான் இறைவனுடைய நாமமாகிய திருவைந்தெழுத்தாகும். சிவாய நம என்று சொல்லக்கூடிய திருவைந்தெழுத்து இறைவனுடைய நாமமாகிய அந்த திருவைந்தெழுத்தில் நாம் ஒவ்வொரு படியாக பயணித்து அந்த நாமத்தை நாம் ஜெபித்துக் கொண்டால் இறைவனை நாம் அடையலாம் என்பதாக அங்கு கண்ணுக்கு முன்னாக காட்சி தரக்கூடிய 5 திரு அடி 5 திருப்படியை மீது அவர் கண் நோக்குகின்றார். அந்த 5 திருப்படியுமே இறைவனுடைய திருவைந்தெழுத்தாகிய சிவாய நம என்று சிந்தித்துக் கொண்டு செல்கின்றார். அந்த இருமரங்கிலும் 2 யானைகள் இருக்கின்றது. அந்த யானைக்குத்தான் நம்ம களிறுன யானை என்று பொருளுங்க. அந்த இடத்துல ஒரு செய்தியை நாம் சொல்கின்றோம். ஒரு காலத்திலே இந்த இருந்து சற்றேறக்கூடிய 7ஆம் நூற்றாண்டு நமக்கு ஒரு அரிய ஞான சாஸ்திர நூல் ஒன்று நமக்கெல்லாம் கிடைக்க பெற்றது. அதை எழுதிய ஞானாசிரியர் அந்த காலத்திலே நூலெல்லாம் வெளியிடும் போது தில்லையம்பலத்தில் வைத்து பிரார்த்தனை செய்து தில்லையம்பலவாணர்கள் முன்பு அந்த நூலுடைய கருத்தை பேச செய்து அது ஏற்றுக்கொள்ளப்படுமானால் மட்டும்தான் நூல் வெளியிடப்படும். இந்த காலத்தில் உள்ள போது எல்லாரும் அச்சடிச்சு நூலெல்லாம் வெளியிட முடியாது. அந்த காலத்தில் அதுக்குள்ள சென்சார் போர்டுன்னு சொல்ற மாதிரி அது நூலுக்கு உண்டு. இதெல்லாம் இப்ப கிடையாது. இப்ப சௌரியத்துக்கு எல்லா நூல்களும் இப்ப வருகிறது. சார் அது ஒரு பக்கம். அந்த வகையிலே அந்த மேடையில் திருக்களிற்றுப்படி என்று சொல்லக்கூடிய அந்த களிப்படிட்டு திருவைந்தெழுத்து படியில் அது வைக்கப்பட்டது, நூல் வைக்கப்பட்டது. அந்த நிலையில் திளைவாளந்தர்கள் எல்லாம்
அங்கு அடியார்கள் எல்லாம் நூலாசிரியர்கள் எல்லாம் அங்கு குழுவிக் கொண்டிருக்கின்ற ஒரு அற்புதம் அங்கு நிகழ்கின்றது. அந்த திருக்கரிட்டுப்படிக்கு பக்கத்தில் இருக்கின்ற யானையானது தன்னுடைய தும்பிக்கையை கொண்டு அதுவாக அந்த நூலை எடுத்து எல்லா வல்ல தில்லையம்பல கூத்தனுடைய திருவடியில் அது வைத்தது. இது எல்லோரும் காண 7ஆம் நூற்றாண்டில் நடந்த ஒரு அற்புதம். அதனாலதான் அந்த நூலுக்கு திருக்களிற்றுப்படியார் என்றே பெயர் வந்தது. அற்புதமான ஞான சாஸ்திர நூல். அது எல்லோரும் கற்க வேண்டும். சாஸ்திர நூலை படிக்க கூடாது, கற்க வேண்டும். படித்தன்றத ஆனந்தவிடன் குமுதம் மாதிரி படிக்க கூடாது. அதெல்லாம் ஒரு ஞானாசிரியரிடம் சென்று கற்க வேண்டும். அப்படிப்பட்ட அருமையான நூல் அங்கு திருக்களிற்றுப்படியார் என்றே அந்த நூல் பேசப்பட்டது. அந்த யானையை எடுத்து இறைவனுடைய திருவடியில் வைத்த அந்த அற்புதம் நிகழ்ந்தது 7ஆம் நூற்றாண்டு. அப்படிப்பட்ட அந்த திருக்களிற்றுப்படிக்கு அருகாமையில் எல்லா வல்ல நமது பெருமானாகிய நம்பியாரூரர் அங்கு எழுந்து அருள்கின்றார். அவரை அறியாமலுடைய அவரை கரணங்கள் உள்ளம் உருகி உடல் உருகி உயிரும் உருகி அங்கு எல்லா வல்ல பெருமானை சேவிக்க அவருடைய இருகரமும் மேலே கூப்பி அவருடைய இரு கண்களில் இருந்து கண்ணீர் அருவி பொழியே அங்கு ஆனந்த நிலையில் பரவசமுற்ற நிலையில் இங்கு சேக்கிழார் பெருமான் அவர் இருந்த நிலையை இங்கு படம் பிடித்து காட்டுகின்றார். 5 பேரறிவும் கண்களே கொள்ள அலப்பெரும் கரணங்கள் 4 சிந்தையாக குணம் ஒரு 3 திருந்து சாத்துவகமேயாக இந்துவால் சடைய ஆடும் ஆனந்த எல்லையில் தனிப்பெருங்கூத்தில் வந்த பேரின்ப வெள்ளப்புல் திளைத்த மாறில மகிழ்ச்சியின் மலர்ந்தார். ஐந்து பேரறிவும் கண்களே கொல்ல அளப்பெரும் கரணங்கள் 4 சிந்தேயாக குணம் ஒரு 3 திருந்து சாத்வீகமேயாக இந்துவாள் சடையான் ஆடும் ஆனந்த எல்லையில் தனிப்பெரும் கூத்தில் வந்த பேரின்ப வெள்ளத்தில் திளைத்து மாறிலா மகிழ்ச்சியில் மலர்ந்தான். இது ஒரு அருமையான ஞானப் பாடலாகும். இந்த பாட்டுக்கு எவ்வாறு பொருள் சொல்வது அப்படின்னு சொன்னா மிக கடினமான ஒரு விஷயம். இது எப்படின்னு சொன்னா, இந்த பாடலுக்கு நாம பொருளை சிந்திப்பதற்கு முன்பு ஒரு விஷயத்தை சிந்தித்துக் கொண்டால் இந்த பாடலுடைய ஞான பாடலுடைய அருமையும் பெருமையும் சிறப்பு நமக்கெல்லாம் புரியும். சற்றேறக்குரிய ஒரு 3 நூற்றாண்டுகளுக்கு முன்பு, ஒரு 300 வருடங்களுக்கு முன்பு தென்னாட்டிலே ஒரு சிவக்குடும்பம் ஒன்று இருந்தது. அவர்கள் சிவபெருமான் மீதும் முருகப்பெருமான் மீதும் மிகுந்த அன்பு கொண்ட அடியவர்கள் அத்தம்பதியர்கள். அவர்களுக்கு பெருமானுடைய அருளால் ஒரு நன்மக்கட்பேறு, நல்ல குழந்தை பிறக்க அவர்களுக்கு கிடைத்தது. இறைவன் அருளால் பிறந்த குழந்தையை சீராட்டி பாராட்டி வளர்த்தார்கள். ஆனால் அந்த குழந்தைக்கு வயது ஆக ஆக 6 மாதம் ஆச்சு, 1 வயசாச்சு, அது பேச முடியல. அதுக்கு பேச வரல, மௌனமாக இருந்தது. 2 வயதாச்சு, பேசல. 3 வயதாச்சு, அப்பையும் பேசல. 4 வயதாச்சு, அப்பையும் பேசல. 5 வயதாச்சு. பெற்றோர்களுக்கு கவலை, சொல்ல முடியாத கவலை. ஒரே ஒரு குழந்தை, தவத்தினால் பிறந்த குழந்தை, பேசலையே என்ற பெரும் துயரம் அவர்களை வாட்டியது. முருகப்பெருமானை நினைந்தார்கள். திருச்செந்தூருக்கு சென்றார்கள். முருகப்பெருமானுடைய திருவடியில் அந்த குழந்தையை இருத்தினார்கள். பெருமானே, தங்கள் அருளால் பெற்ற குழந்தை தங்கள் திருவடிக்கே சமர்ப்பணம். இந்த குழந்தை பேசவில்லை, நீங்கள் தான் அருள் செய்து அருள வேண்டும் என்று கண்ணீர் மல்கி பெருமானிடம் விண்ணப்பித்தார்கள். அங்கு எல்லா வல்ல திருச்செந்தூர் பெருமானால் முருகப்பெருமானுடைய அருளால் அங்கு ஒரு அற்புதம் இருந்தது. அந்த குழந்தை தானாகவே பேச ஆரம்பித்தது. இது எல்லோரும் காண அற்புதமாக அங்கு நடந்த, திருச்செந்தூரில் நடந்த உண்மையான ஒரு வரலாறு. அது பேச மட்டும் இல்லை, பாடவும் செய்தது. 5 வயதில் இவங்க பேசத்தான் கேட்டாங்க, அது பாடவே செஞ்சது. முதலில் பாடியது, முதல் வரி என்ன?
பூமேவு செங்கமல பூமேவு செங்கமல புத்தேலும் தேரறி பூமேவு செங்கமல புத்தேலீர் என்று அற்புதமாக உகரத்துலதான் ஆரம்பிச்சது. அற்புதமான ஒரு திருப்பதிகத்தை பாடி கொடுத்தது. ஏறத்தாழ ஒரு 400 வரிகள் இருக்கும். அதை நாம் கந்தர்களி வெண்பா என்று இன்றும் போற்றி அன்பர்களால் போற்றி பாராயணம் செய்யக்கூடியது. அந்த 5 வயது வரையும் பேசாத அந்த குழந்தை முருகப்பெருமானர்களால் பேச மட்டுமல்ல பாடவும் செய்து இறைவன் அருளால் அருளப்பட்ட அந்த திருப்பதிகமானது கந்தர்களி வெண்பா என்று சொல்லப்படுவது. அந்த கந்தர்களி வெண்பாவை யாரெல்லாம் பாராயணம் செய்கிறார்களோ முருகப்பெருமானுடைய அருளால் களி என்றால் துன்பம் என்று பேர். துன்பம், துக்கம், துயரம் எல்லாம் இருக்கும் இடம் தெரியாமல் போய்விடும். அப்படிப்பட்ட அருமையான அற்புதமான ஒரு ஞான பாடலை, மிக விரிவான பாடலை, அந்த அற்புதமான நமக்கு ஞான உபதேசமாக கொண்ட அற்புத பாடலை நமக்கெல்லாம் அருளினார். அப்படி கந்தர்களி வெண்பா அருளப்பட்டது. அருளிய அந்த பேச முடியாத இயலாத குழந்தைகளுடைய திருநாமம்தான் குமரகுருவரர் என்பது. குமரகுருவரர் அதற்கு பின்பு பெருமாளுடைய அருளால் மிக நிறைய பாடல்கள் எல்லாம் பாடினார். மிகப்பெரிய சான்றோராக ஞானியாக வாழ்ந்தார். அவருடைய சிறப்பை இன்னொன்று சொல்ல வேண்டுமானால், காசிக்கு சென்றார் ஒரு சமயத்திலே. அவருக்கு வடநாட்டினுடைய மொழி அவருக்கு தெரியாது. அங்க உள்ள அந்த இஸ்லாமிய மன்னரிடம் இவர் பேச வேண்டும். அப்பொழுது சரஸ்வதி என்ற கலைமகளை வேண்டி ஒரு அருமையான ஒரு பாடலை ஒன்றை பாடினார். சகலகலாவள்ளி மாலை. இன்றும் சகலகலாவள்ளி மாலை யார் பாடுகிறார்களோ அவருக்கு நல்ல கல்வி அறிவு, நல்ல வாக்கு வன்மை, கலைமகளுடைய கடாட்சம் நமக்கெல்லாம் கிடைக்கும். அப்படிப்பட்ட அற்புத திருப்பதிகத்தை அங்கு பாடி அந்த மன்னனிடம் பேசக்கூடிய அந்த உருது மொழி தானாகவே அவருக்கு வந்தது. உருது மொழியில் மிக இயல்பாக பேசினார். அடுத்து பேசி மன்னரே மிகவும் அற்புதமான இந்த நிகழ்வை கண்டு மகிழ்ந்து அவருக்கு காசி மாநகரத்தையே தானமாக கொடுத்தார். காசியே குமரகுருவருக்கு தானமாக வழங்கப்பட்டது. இன்றும் காசி மடம், குமரகுருவருடைய மடம் காசியில் உண்டு. அப்படிப்பட்ட பல அற்புதங்கள் எல்லாம் செய்த பெரும் ஞானியான குமரகுருபரர் அவர் தனக்கு ஒரு குருநாதர் வேண்டும் என்று நினைத்தார். யாருக்குமே ஒரு குருநாதர் வேணும். குருநாதர் இல்லாத கல்வி குருட்டு வித்தை என்று சொல்வாங்க. அதுவும் நல்ல குருநாதர் கிடைத்து விட்டா அது கவலையே இல்ல வாழ்க்கையில. குருட்டு குருநாதர் கிடைத்து விடக்கூடாது. அவர் ஏதாவது வேலைக்குள்ள கொண்டு போய் தள்ளி விடுவார். அந்த வகையில் அவருக்கு ஒரு குருநாதர் தேவைப்பட்டது. பெருமானிடம் வேண்டினார். இறைவனுடைய அருளால் அவருக்கு குருநாதர் அறிமுகமானார். அவர் தர்மபுர மடாதிபதியான அந்த நூற்றாண்டில் வாழ்ந்திருந்த மாசிலாமணி தேசிகர். அவருடைய திருவடியை வணங்குகிறார் குமரகுருவரர். சுவாமி, எங்களுக்கு தீட்சை தந்து அருள வேண்டும் என்று வேண்டுகிறார். அப்போது அவர் கேட்கிறார், நீங்க நிறைய பாடல்கள வியாக்கியானம் சிறப்பான அந்த கருத்துக்கள் எல்லாம் சொல்வீர்களாமே, நாம் ஒரு பாடலை தந்து உதவுகிறோம், அந்த பாட்டிற்கான பொருளை சற்று விளக்குக அப்படின்னு குருநாதர் கேட்கிறார். அந்த பாட்டுக்கான விளக்கங்களை என்ன என்று சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டார். அந்த திருப்பாடல் தான் நாம் சிந்திக்கின்ற பாடல். 5 பேரறிவும் கண்களே கொல்ல அளப்பரும் கரணங்கள் 4 சிந்தையே ஆக குணம் ஒரு 3 திருந்து சாத்வீகமே ஆக இந்து வாழ் சடையானாடும் ஆனந்த எல்லையில் தனிப்பெரும் கூத்தில் வந்த பேரின்ப வெள்ளத்தில் திளைத்து மாறிலா மகிழ்ச்சியில் மலர்ந்தார் என்ற அற்புதமான திருப்பதிகத்தை குருநாதர் எடுத்து ஓதினார். இந்த பாடலுக்கு நீங்கள் விளக்க வேண்டும் என்றார். பெருஞானியான குமரகுருவருக்கு அங்கு தடைப்பட்டது. வாக்கு எழவில்லை. கண்ணீர் பொழிகிறது. ஆனால் நாக்கு எழவில்லை. உடலெல்லாம் நடுங்கி தடுமாறி குருநாதருடைய திருவடியில் வீழ்ந்து வணங்கினார். இதற்கு பொருளை சொல்ல அவரால் இயலவில்லை. அப்படிப்பட்ட மிக அற்புதமான ஞான பாடல் தான் இந்த பாடல். இந்த பாடலுடைய கருத்து என்னென்றால், சிதம்பரத்திலே தில்லையம்பல கூத்தனை நம்பியாரூரர் வழிபாடு செய்கின்றார். அவர் வழிபாடு செய்கின்ற போது அவருக்கு என்ன நிகழ்ந்தது என்பதை இங்கு சேக்கிழார் பாடுகிறார். இதை நாம் குருகுருளாலும் திருவுருளாலும் இந்த பாடலுடைய விளக்கத்தை நாம் சிந்திப்போமாக. இந்த பாடலை சிந்திப்பதற்கு முன்பு ஒரு சில கருத்துக்களை சிந்தித்துக் கொண்டு இந்த பாடலுக்கு நாம் வரலாம்.
எல்லோரும் சொல்லுவோம் 5 புலன்கள் இருக்குது, புலனடக்கம் வேணும், புலனடக்கம் வேணும், புலனடக்கம் வேணும் கேட்டுவாங்க. இன்னைக்கு எல்லாம் யோகா கிளாஸ் அப்படி எத்தனையோ வகுப்புகள் எல்லாம் பங்கெடுக்கும் போது மனதை அடக்க வேண்டும், புலனை அடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எப்படி அடக்குவது என்றால் அது யாருக்கும் தெரியாது, இல்லைங்களா? இப்ப கண் பார்த்து கொண்டிருக்கிறது, உங்களை நீங்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இது நீங்கள் பார்க்காதீர்கள், கண்ணை இறுக்க மூடி அடக்கி விடுங்கள் அப்படின்னு சொன்னா கண்ணை இறுக்கி மூடுனதுக்கு பின்னாடி மனமானது ஓட ஆரம்பிக்கும். அங்க போவோமா, இங்க போவோமா, அடுத்து என்ன செய்யலாமா அப்படின்னு கேட்கும். அப்புறம் பக்கத்துல யாராவது பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த காதை நல்லா தீட்டிட்டு வைப்போம். என்ன பேசுறேன், கண்ணை தான் திறக்க கூடாது, காதை திறக்கலாமே நம்ம காதால நுகர்வோம். மனது எங்கேயோ ஓடிக்கொண்டிருக்கும், இல்லைங்களா? செவி எனத்தையோ பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் பேசிக்கொண்டிருப்பதெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கும். பக்கத்தில் ஏதாவது வாசனைகள் வந்தா, சுட சுட வடை போட்டுட்டு இருக்கிறாங்க, வடை வாசனை வருது, சாப்பிடலாமா, எச்சியும் ஓடுது. புலன் இது எப்படி அடக்க முடியும்? வரிசையா எல்லா புலனும் நல்லா வேலை செய்யுது. இப்ப அதனால கண்ணை மூடிட்டா புலனை அடக்க முடியுமான்னா அது தெரியாது, அட முடியாது. அதனால புலனை அடக்குவது என்பது கண்ணை மூடிக்கொள்வதோ, வாயை மூடிக்கொள்வதோ, அல்லது காதை மூடிக்கொள்வதோ அல்ல. இதை நாம் சிந்திக்க வேண்டும். அப்ப புலனை அடக்குவது என்றால் என்ன அப்படி சொன்னா, நீங்கள் புலனை அடக்குவதற்கு முன்பு சில விஷயங்களை நீங்கள் கவனிக்க வேண்டும். நீங்கள் ஒரு பயிற்சியை செய்ய வேண்டும், அப்பதான் அடக்க முடியும். அதற்கு முன்னாடி ஒன்று இருக்கு அப்படின்னு தெரியுது. என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, நம்முடைய சைவ சமயத்து சான்றோர்கள், சமய ஆச்சாரியர்கள், குருமார்கள் எல்லாம் நமக்கு மிக தெளிவாக இறையருளாலும் குருவருளாலும் இதை நம்ம விளக்கி அருளுகின்றார்கள். அது எது தெரியுமா? நாடு நகரம் தேடி திரிந்து, நாடு நகரம் தேடி திரிந்து சிவபெருமான் என்று பாடிப் பணிமின்கள் பணிந்தபின் கூடிய நெஞ்சத்து கோயிலா கொள்வனே. முதலில் நீங்கள் ஒன்றை செய்ய வேண்டும். முதல்ல நாடு நகரம் தேடி சிவபெருமானுடைய ஆலயங்கள் எல்லாம் எங்க இருக்குன்னு ஒரு பெரிய பட்டியல் போடுங்க. திருமுருகன் பூண்டி, அவினாசி, கொடுமுடி, பாண்டி கொடுமுடி, கரூர் அப்படின்னு சிவத்தலங்கள் எல்லாம் ஒரு பட்டியலிடுங்க. நாம சொல்லல, சித்தர் பெருமான் திருமூலர் நமக்கு சொல்கின்றார். திருமூலர் சொல்வதைத்தான் நாம் இன்று நாம் சிந்திக்கிறோம். நீங்க ஒரு பட்டியலிடுங்கள், சிவத்தலங்கள் எல்லாம் எங்க இருக்கின்ற பட்டியலிடுங்கள். ஒவ்வொரு ஆலயமாக சென்று சிவபெருமானை பாடுங்கள், அவனுடைய திருப்புகளை பாடி பரவுங்கள். இப்படி நீங்கள் இறைவனை ஒவ்வொரு ஆலயம் சென்று இறைவனை நீங்கள் பாடுவீர்களானால் உங்களுக்கு ஒன்று வரும். என்ன வரும்? பணிவு வரும். அப்ப பணிகிறது சாதாரண ஒரு விஷயம் இல்லைன்னு தெரியுது. பல சிவத்தலங்களை எல்லாம் சிவத்தல யாத்திரை மேற்கொண்டு சிவபெருமானை பாடி பணிய பாடி பாடி பாட, அதுக்கு பின்புதான் அவளுக்கு பணிவே வருகிறது. அதான் அடக்கம். அடக்கம் அமரருள் வைக்கும், வள்ளுவர் வாக்கு. அடக்கம் தான் ஒருத்தரை அமரல் அந்த தேவன் அந்த தேவலோகத்தில் சென்றிட்டு செல்லும். அதாவது தேவநிலைக்கே இட்டு செல்லக்கூடியது. மனித பிறவியை கடந்த நிலை தேவநிலை. அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும். அடங்கலைனா 6 இருளில் உய்த்து விடுவார். 6 இருள் என்ன? ஆணவம். மிக மோசமான ஒரு துன்பமான நிலைக்கு அவர்கள் ஆளாகி விடுவார்கள். அப்ப அடக்கம் அவசியம். அடக்கம் ஒருவருக்கு வேண்டுமெனில் அவர்களுக்கு பணிவு அவசியம். பணிவு ஒருவருக்கு வேண்டுமெனில் அவர்கள் சிவாலயம் தோறும் சென்று சிவபெருமானை பாட வேண்டும். அப்படி நீங்கள் எல்லாம் சிவபெருமானை சென்று சிவாலயம் சென்று பாடுவீர்களானால் உங்களுக்கு பணிவு வரும். பணிந்த பின்னாடி என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா அழகா சொல்றார். பணிந்தபின் நீங்கள் பணிவு வந்துருச்சு எடுத்து. அப்படி பணிந்தபின் கூடிய நெஞ்சத்து கோயிலா கொள்வனே. நீங்கள் எங்கெல்லாம் சிவாலயத்தில் சிவபெருமான் எழுந்தருளிருக்கிறான் நினைத்து சென்றவர்களோ அவர்களெல்லாம் அப்போது அங்கே இல்லை, உங்களுடைய உள்ளத்திலே வந்து எழுந்தருள்வார். அவரே எழுந்தருள்வார் சிவபெருமான். அப்ப ஒருவர் பணிந்தால்தான் உள்ளத்தில் இறைவன் குடிகொண்டு வாழ்வார், குடிகொண்டு இருப்பார். இதையே நாவுக்கரசர் பெருமான் பாடுகின்றார்.
பணக்கை மும்மதம் வேலம்பூரித்தவன் நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன் பனைக்கை மும்மத வேளமுறிப்பவன் நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன் அனைத்தும் வேடமாம் அம்பல கூற்றனே தினைத்தனே பொழுதும் மறந்த உய்வனோ. பணக்கை மும்மதம் வேளம் உரித்தவன் நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன். யாரெல்லாம் இறைவனை நினைக்கின்றார்களோ அவருடைய மனத்தில் இறைவன் கோயில் கொண்டிருப்பார். அவருடைய மனமே கோயிலாக வீற்றிருக்கும். அந்த நிலை வர வேண்டுமானால் சிவாலயங்களின் தோறும் சென்று இதே நமது தாய்மானவ பெருமான் அழகா சொல்வார். மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாக தொடங்கினோருக்கு வார்த்தை சுலவாக்குமே பராபரமே என்பார். யாரெல்லாம் மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று இறைவனை சென்று வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் உள்ளத்தில் இறைவன் எழுந்தருள்வார். இது எல்லாம் உண்மை நிச்சயம் என்பதை இங்கு சித்தர் பெருமான் திருமூலர் நமக்கெல்லாம் விளக்கி அருள்கின்றார். இந்த நிலையிலே நாம் சிவாலயங்கள் தோறும் சென்று இறைவனை வழிபாடு செய்கின்றோம். அவருடைய புகழையெல்லாம் பாடுகின்றோம், பரவுகின்றோம். அவர் நம்ம உள்ளத்தில் எழுந்தருள்வாராம். எழுந்தருள்வால் என்ன நடக்கும்? அவர் எப்படி எழுந்தருள்வார் அப்படின்னா அதுக்கு அடுத்த ஒரு கட்டம் வரும். முதல்ல கோயில்ல போய் வழிபாடு செய்யணும், அடுத்து பாடணும், அடுத்து பணிவு வரும். அதுக்கு அடுத்து ஒரு நிகழ்ச்சி இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்கலாம். இப்ப இந்த இடத்துல இப்ப திருப்பூரிலே ஒரு 10 லட்சம் பேர் இருப்பாங்களா? கோயிலுக்கு எத்தனை பேர் போவாங்க? ஒரு 1000 பேர் போவாங்களா? அப்ப போகாதவங்களுடைய எண்ணிக்கை தான் 99%. 1% தான் கோயிலுக்கு போறாங்க. அப்ப அந்த 99% தான் எல்லாரும் ஒரு காலத்தில் நாமளும் இருந்திருக்க முடியும். அப்ப அந்த நிலையிலிருந்து கொஞ்சம் மேம்பட்ட நிலைக்கு வந்திருக்கும். ஆலய தரிசனம் செய்கின்ற நிலைக்கு நம்ம கொஞ்சம் மேம்பட்ட நிலை, அதை விட ஒரு ப்ரொமோஷன் இறையருளால் நமக்கு கிடைச்சிருக்கு. ஒரு மேம்பட்ட நிலைக்கு வந்திருக்கும். கோயில்ல இறைவனை வழிபாடு செய்வதற்கும் ஒரு தவம் வேணும். தவம் வந்தா தான் கிடைக்கும். 99% பேர் வர்றதே இல்லையே. அப்ப நாம மேம்பட்ட நிலையில இருக்குமா இல்லையா? அதை நம்ம சிந்திக்கணும் இல்ல. அந்த வகையிலேயே இந்த வராதவர்கள் ஒரு நிலைக்கும் வந்தவர்கள் நிலைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அது என்னன்னு சொன்னா, நமக்கெல்லாம் 6 பகைவர்கள் உண்டுங்க. எனிமி பகைவர்கள் மொத்தம் 6 பேர் இருக்காங்க நமக்கு. இந்த 6 பகைவர்களும் ஒட்டுமொத்தமாக யாரு வெல்றாங்களோ அவங்களுக்கு உடனே இறைவனுடைய அருள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அப்படியா? நமக்கு தெரியற பகைவர்கள், எனக்கு தெரிஞ்சு எதிர் வீட்டுக்காரங்களும் எனக்கு பிடிக்காதவர்கள் எல்லாம் பகைவர்கள் தான் நினைச்சிட்டு இருந்தேன். அவங்கள சொல்றீங்களா அப்படின்னு கேட்டா அவர்கள் பகைவர்கள் அல்ல. அப்ப அந்த பகைவர்கள் எங்க இருக்கிறார்கள்? வெளியே இருக்கிறார்கள். நிச்சயமாக வெளியே இல்ல, வேற எங்க இருக்கிறாங்க? நமக்குள்ளே தான் இருக்கிறாங்க. நமக்குள்ளே இருக்கின்ற இந்த 6 பகைவர்களை நாம் வெட்டி வீழ்த்த வேண்டும். அது யார் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய ஞான நூல்களும் நீதி சாஸ்திர நூல்களும் அனைத்து சகல சாஸ்திரமும் சொல்லுகிறது நம்மளுடைய பகைவர்களை. காமம், கோபம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம். இந்த 6 பகை. இது என்னன்னு சொன்னா நமக்கு புரிஞ்சிடும். இப்ப நம்ம என்னன்னு விளக்கிட்டா ஈஸியா அந்த 6 பகை நமக்கு தெரியும். ஓஹோ இவங்க தானா அப்படின்னு தெரிஞ்சிடும். ஆனா அவங்களை நம்ம பகையா கொள்வதில்லை, நட்பாக கொண்டிருக்கிறோம். அதான் பிரச்சனையே. முதலில் உள்ள காமம். இது என்ன? அளவிலாத பற்று. காமம் என்றால் அளவிலாத பற்று. எதுலையுமே ரொம்ப அதிகமா எதிர்பார்ப்பது. இப்போ ஒருத்தர் நமக்கெல்லாம் 2 சக்கர வாகனம் தேவைதான், 2 வீலர். ஆனா ஒருத்தர் பார்ப்பார் 2 சக்கர வாகனம் தேவைதான், இருந்தாலும் ஒவ்வொரு பிராண்ட்லயும் ஒன்னு வேணும்னு நினைப்பார். டிவிஎஸ் கம்பெனில இருந்து ஒரு 2 வீலர், அப்புறம் ஹீரோ ஹோண்டால இருந்து ஒரு 2 வீலர், பஜாஜ் கம்பெனி இருந்து ஒரு 2 வீலர். இப்படி ஒவ்வொரு பிராண்ட்லயும் ஒன்னு இருக்கணும்னு நினைப்பார். இதுக்கு பேர் தான் காமம். ஒன்னு இருந்தா போனா அது அளவுக்கு மீறி போனா அதுக்கு பேர் தான் காமம். அதிகமா இப்படி ஒவ்வொரு பொருள்களையும் அளவுக்கு மீறி தமக்கு வேணும் என்று வாங்கி வைத்துக் கொள்வது, அதையே நாடுவது, அந்த பட்டையே ஓங்கி அந்த பட்டிலே திளைத்து நிற்பது, இதுதான் காமம். இது எல்லா